பெரிய ஒரு மோசமான வேலை பார்த்தீங்களா? ஏன்னா, செங்கல்பட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கிற குடும்ப நல கேஸ்ல ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் ஆஜராகணும்னு. ஏப்ரல் 2வது வாரத்தில தான் தேர்தல் வரப்போகுதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. எங்க கொண்டுட்டு வந்து லாக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஒரு சதி திட்டம் அப்படின்றது நடந்திருக்கு விஜய் மற்றும் சங்கீதாவோட வாழ்க்கையில. ஊடகங்கள் வந்து இன்னைக்கு மோசமா மைனஸ் செய்திய கொண்டுட்டு போய் சேர்க்கிறத முதல் இடத்துல இருக்காங்க. நம்ம அப்படி கிடையாது. எப்பவுமே உண்மைய சொல்லுவோம். வீடியோ தயவுசெய்து முழுசா பாருங்க. இது ஒரு மேட்டரே கிடையாது. இது சின்ன ஒரு விஷயம். இன்னைக்கு குடும்ப கண்டிப்பா சீக்கிரம் சரியாயிரும். ஏன்னா இன்னைக்கு ஒரு விஜய் அவர்கள் அப்படின்றவர் எப்பேற்பட்ட தலைவர், எப்பேற்பட்ட மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தன்னோட கரியரை விட்டுட்டு வந்திருக்கிறார் அப்படின்னும் போது குடும்பத்தை வச்சு அழிக்கிறதுக்கான பிளான் நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து மக்களே ஏமாந்துராதீங்க. வீடியோ சங்கீதா மிரட்டப்பட்டாரா அப்படின்ற ஒரு பெருத்த சந்தேகம் ஒன்று எங்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க அப்படின்னு நம்ம நியூஸ் பயங்கரமாக பார்த்துட்ருக்கோம். அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா என்ன விவரம், எதுக்காக அவங்க விவாகரத்து கோரியிருக்காங்க, இது உண்மைதானா அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு நியூஸ் வருது அப்படின்றதுக்குள்ள இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நாய் தடவல் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியும் திருட்டு கும்பல் அப்படின்ற 2 கட்சி இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 கட்சிக்காரங்களை என்னமா உருட்டுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு குடும்பத்தையே பார்க்க மாட்டேன்றாரு இவர், எப்படி தமிழகத்தை பார்ப்பாரு. இன்னைக்கு தன்னோட குடும்பத்தையும் தன்னோட மனைவியையும் தன்னோட குழந்தையுமே பக்கத்துல வச்சுக்க தெரியாத ஒரு நபரா இருக்கும்போது எப்படி இவர் தமிழக மக்கள் இருக்கிற குடும்பத்துக்கு நல்லது செய்ய போறாருன்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரம் ஒண்ணா பயங்கரமா உருவாக்கிட்டு இருக்காங்க. முதல்ல விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில நடந்தது அப்படின்றத பத்தி நம்ம பேச வரல. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு குடும்பம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு அரசியல்வாதிகளா இருக்கட்டும், பல்வேறு நடிகர்களா இருக்கட்டும், ஒரு பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, பெரிய பெரிய விஐபி அப்படின்றவங்களுக்குள்ள இன்னைக்கு திருமண வாழ்வு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு விவாகரத்து ஆகுது அப்படின்றதெல்லாம் அடுத்தவங்க பெட்ரூமை எட்டி பார்க்குற மாதிரி. இது நம்ம அதுக்கு வேலையே கிடையாது நம்ம. ஏன்னா நாய் தடவல் கட்சி, உங்களுக்கு நான் யாரை சொல்கிறேன்னு புரியும். அவங்க தான் இந்த மாதிரியான ஒரு மாதிரியாக அசிங்கமாக பேசுறது, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பெண்களை அசிங்கப்படுத்துறது, கீழ்த்தரமாக பேசுறது, முழுக்க முழுக்க அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. இதுக்கு நான் விளக்கமாக சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க சங்கீதா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கும் நம்மளோட அண்ணி தான் அவங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது, 3ஆம் தரமாக ஒரு நடிகையை கொண்டு வர்றாங்க அப்படின்னும் போது அது அவங்களோட ஒரு கோபமா இருக்கலாம். எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். 2வதா நம்ம முக்கியமா பேச போறதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க கோர்ட்லயே கொடுத்திருக்கிற மனுவுல என்ன இருக்குன்னா, இன்னைக்கு தன்னோட ஒரு நடிகரா இருக்கிற உச்சபட்ச நடிகரா இருக்கிற தன்னோட கணவர் அப்படின்றவரு விஜய சொல்றேன் நானு. அப்ப அவங்க படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களை பிரிஞ்சு இன்னைக்கு அவங்க இலங்கை பெண் அப்படின்றது தெரியும். லண்டன்ல குடியிருக்காங்க. ஏன்னா பிள்ளைங்களோட அந்த படிப்பு காரணமா அவங்க அங்கதான் இருக்காங்கன்றனால இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் மூலியமா இன்னைக்கு தன்னுடைய கணவர் அப்படின்றவர் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய போறாரு அப்படின்னு ரொம்பவே ஆசையா சந்தோஷமா இருந்தவங்க தான் அன்னியார் சங்கீதா அவர்கள். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குடும்ப மனக்கசப்பும் இன்னைக்கு தன்னோட கணவரா இருக்கிற விஜய் அவர்கள் தன்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு அரசியலை விட்டு நகர்ந்து வந்துட்டாரு. திரைப்படத்தை விட்டு முடிஞ்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா ஜனநாயகன் தான் லாஸ்ட் படம்னு அறிவிச்சிட்டாரு. அப்படின்னும் போது தன்னோட குடும்பத்தில் இணையவே இல்லாமல் இன்னும் கூட ரொம்பவே ஒரு கட்சி, அடுத்தடுத்த வேலைகள், வெளியில் போனாலே இன்னைக்கு மக்கள் கூட்டம், அடுத்தடுத்த ஒரு பிரச்சனைகள், சிபிஐ பிரச்சனை, இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் பிரச்சனை அப்படின்றது சங்கீதாவே பெருமளவில் பாதிச்சிருச்சுன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட முக்கியமான விஷயமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மனு இப்போ எடுத்தோடனே கவுத்துருவோம். இன்னைக்கு ஒரு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு செங்கல்பட்டு கோர்ட் மாத்திருக்காங்க. இந்த ஒரு குடும்ப நலம் கோர்ட் அப்படின்றது எடுத்தோம் கவுத்தோன்னு விவாகரத்து 2 பேரும் பிரிஞ்சு போய் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இனி விசாரணை போகும், என்ன ஏது காரணம் முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைகள் என்னன்றதை விசாரிப்பாங்க. குடும்ப ஆள்கள் எல்லாம் வச்சு பேசுவாங்க. நிறைய இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட ஆதாரம்லாம் இருக்கு, நான் அதையும் வெளியிட சமர்ப்பிக்க நான் ஆதாரமா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக பேச போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவங்களோட குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையை இன்றைக்கி எவ்வளோ பெருசாக ஏன்னா இன்றைக்கி அவரை பொறுத்த வரைக்கும் சாதாரண நடிகர் மட்டும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியோட தலைவர், தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக இருக்கிற விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டியிருக்காருன்னு அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒட்டுமொத்த நியூஸும் பார்த்தீங்கன்னா இதை பயங்கரமாக பிரேக்கிங்காக கொடுத்து ரொம்பவே மோசமான டிஆர்பி ஏற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு நியூஸே கிடையாது, இது ஒரு குடும்ப பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நடிகர்கள் விவாகரத்து வாங்கியிருக்காங்க, வந்திருக்காங்க, போயிருக்கு. நம்ம காதுல கேட்டிருப்போம். 1966 எம்ஜிஆருக்கு நடக்காத பிரச்சனையா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு நடந்துட போகுதுன்னு நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம். ஆனா கூட பாத்தீங்கன்னா நம்மளோட நாம் தடவல் கட்சிக்காரங்க ரொம்பவே மோசமா சித்தரிச்சு, என்னமோ அவங்க கட்சி தலைவர் இன்னைக்கு ஒரு நடிகையை மோசமா பாலியல் குற்றவாளின்ற மாதிரிலாம் சொல்லி ஏமாத்தி பயங்கரமா ஏமாத்திட்டு போனாப்ல. அப்படி தாலி கட்டாம வாழ்ந்திருந்தும் கூட
தாலி கட்டினாலும் கூட தன்னோட மனைவியை பாலியல் குற்றவாளின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு சீமான் அவர்கள். அப்படி இருக்கும்போது அவரை வந்து இன்னைக்கு தலைவனா ஏத்துக்கிட்டு இருக்கிற கட்சிக்காரங்க இன்னைக்கு விஜய் அவர்களை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியாம கூட இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பதிலடி வீடியோ. இன்னும் கூட நான் முக்கியமா சொல்றேன், இன்னைக்கு இது கூட விஜய் அவர்களுடைய ஒரு அரசியல் விளையாட்டா இருக்கலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இன்னைக்கு தன்னோட குடும்பம் அப்படின்ற ஒரு பக்கம் போகும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய சக்தி அப்படின்ற மக்கள் சக்திக்கு முன்னால எவ்வளவோ பேர் கூனி குறுகி பயந்துக்கிட்டு தன்னோட முதுகுல பயங்கரமா கூட்டணி ஏத்திட்டு இருக்கும்போது இன்னைக்கு தன்னோட குடும்பத்தோட உயிரையும் காப்பாற்ற வேண்டிய நிலைமையில தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இது வந்து ஒரு நல்ல விஷயமா அப்படி அவர் பண்ணிடுவாரு அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம கமெண்ட்ல சொல்றது அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படின்னும் போது இருக்கலாம், இல்லாமலும் கூட இருக்கலாம். ஆனா குடும்பம் சீக்கிரமா இந்த குடும்பம்ன்றது இந்த பிரச்சனைன்றதை விஜய் அவர்கள் சால்வ் பண்ணி, ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து விஜய் அவர்கள் வெளிப்படையா தெரிவிக்காமையே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்மளுக்குள்ள பேசி தீர்த்துக்குவோம், மனக்கசப்பெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஏற்கனவே பதில் பேசியிருக்காங்க. இருந்தாலும் கூட 2 பேரும் 5 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்க மனுவில் சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் அந்த பிரச்சனை தீந்துரும், 2 பேரும் சீக்கிரம் வாழ்ந்துருவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த 3ஆம் தர நடிகையா யாரை சொல்ல வராங்க எல்லாமே வந்து இன்னைக்கு நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் வந்து வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்களே, இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி சாதாரண ஒரு கவுன்சிலர் பதவிக்கு கூட அவங்களோட பதவியை காப்பாற்றுறதுக்கு தன்னோட குடும்பத்தை அடமானம் வச்சோ எத்தனையோ பேர் பயந்துக்கிட்டு அவங்கள பிணையாக வச்சுக்கிட்டு கூட எவ்வளவோ பேர் சாதிச்சிருக்காங்க. அந்த ஒரு சூழ்நிலையை கூட இன்றைக்கி தன்னோட பிள்ளைங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சய் வந்து பயங்கரமாக படம்லாம் எடுத்து இயக்குனராக அறிமுகப்படுத்துகிறாரு, அறிமுகமாகிட்டு இருக்காரு, அப்படின்ற வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இன்றைக்கி விஜய் அவர்களுடைய காரணம் காட்டி அவருடைய படங்களையும் ஓட விடாமல் சதிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். 2வது வந்து பொண்ணு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தன்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு கருதி விஜய் அவர்களே கூட இதை சொல்லியிருக்கலாம் அப்படின்றது நம்மளோட கருத்தா இருக்கு. இதுதான் நம்ம சொல்றது. கண்டிப்பா சீக்கிரமா விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய பிரச்சனை தீந்துரும். இன்னைக்கு தமிழக மக்களின் குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களோட ஓட்டு அப்படின்றது இன்னைக்கு விஜய் அவர்கள்கிட்ட அதிக அளவில் இருக்குன்னு தெரியலாம். ஏன்னா இன்னைக்கு மித்த கட்சிகள் ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிகள் எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கு போயிருக்கு அப்படின்னு இருந்தா கூட இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு முழுக்க இளம் பெண்களும் சரி, இல்லத்தரசிகளும் சரி, முதிய வயதான பெண்களும் சரி அதிக அளவு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு மனப்பாங்கில் இன்னைக்கு இந்த பிரச்சனைகளை பெண் பிரச்சனையை கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு திட்டமிட்ட சதியா கூட இருக்கும்ன்றது நம்மளோட கருத்து. ஏன்னா யாருமேனாலும் இன்னைக்கு அந்நியாரை வந்து மிரட்டி கூட அந்த மாதிரி வழக்கு பதிவு சொல்லியிருக்கலாம். இது நமக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்ன ஏது டீட்டெயில்ன்றது நமக்கு சீக்கிரமா வந்துடும். கண்டிப்பா உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திடுவோம். ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாது. கண்டிப்பா இது குடும்பத்துக்குள்ள புகுந்து விளையாடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை வேரோட சாய்க்கிறதுக்கான பிளான் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. மத்தியானம் தான் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டேன். இந்த பொம்பளை பிள்ளை ஜூலி, இந்த மாதிரி கூட நாஞ்சில் சிபி, அனிச்சம் கனிமொழி இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்களே, பின்னாடி ஏதோ குழி தோண்டி வைக்கிறாங்கன்னு நான் சொல்லி முடிக்கல. பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துலேருந்து இந்த நியூஸ் வந்து தீயா பரவுது. தீயான்றதை விட காட்டு தீயா பரவிட்டு இருக்கு. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழக பெண்களும் சரி, தமிழ்நாட்டு பெண்களும் சரி, இதை துளி அளவு நம்பாதீங்க. குடும்பம்னா 1000 பிரச்சனை வரத்தான் செய்யும். குறிப்பாக அது வந்து இது வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் ஒரு தூசு மாதிரி. நம்ம அது வந்து கூட இருக்க போகிறோம் அப்படின்றனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யாரும் வந்து மனம் கலங்கிடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களோட